கைஸ், ஏன் ஹனுமான் ஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கதை சூப்பரா இருக்கும். நான் முழுசா சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு நாள் அஞ்சனா தேவி பூலோகத்தை சுத்தி பார்க்கும்போது அப்போ அவங்க முன்னாடி வானர உருவத்துல ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்த்ததுமே அஞ்சனா தேவி அவர் வம்புழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மேல கல்லை விட்டு வீசினாங்க. அந்த வானர உருவத்துல இருந்தவர் வேற யாருமே கிடையாது, ரொம்ப கோவக்காரரான துர்வாச மகரிஷி. அவர் நார்மலாவே கோவமான ஆளு. அஞ்சனா தேவி கல்லை விட்டு வீசினதுமே ரொம்ப கோவமாயி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தியானத்தை கலைச்சிருப்ப அப்படின்னு சொல்லி அவர் உடனே அஞ்சனா தேவியை பார்த்து, இனிமே நீ பூலோகத்துல ஒரு வானரமா பிறப்ப. எப்போ ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தன் உன் வயிற்றுல பிறக்கிறானோ அப்பதான் உனக்கு இந்த சாபத்துக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சாபம் விட்டாரு. இதுக்கப்புறம் பூலோகத்துல அஞ்சனா தேவி வானரத்தோட அரசனான கேசரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷங்களாகியும் இவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. இதனால ரொம்ப வருத்தமான அஞ்சனா தேவி சிவபெருமானை நோக்கி ஒரு கடுமையான தவத்தை செஞ்சாங்க. இந்த தவத்தால அந்த சிவபெருமான நேர்ல வந்து, நீ எதுக்கும் கவலைப்படாத தாயே, என்ன மாதிரியே ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தன் உன் வயிற்றுல கண்டிப்பா பிறப்பான் அப்படின்னு வரம் கொடுத்துட்டாரு. அதே சமயம் அந்த நேரத்துல தசரத சக்கரவர்த்திக்கு எந்த குழந்தையும் இல்லாததால ஒரு புத்திர யாகத்தை செஞ்சாரு. அந்த யாகம் முடிஞ்சதுமே அந்த இடத்துக்கு அக்னி பகவான் வந்து அவர்கிட்ட ஒரு புனிதமான பாயாசத்தை கொடுத்தாரு. அந்த பாயாசத்தை தசரத சக்கரவர்த்தி அவரோட 3 மனைவிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு. அப்போ எதிர்பாராத விதமா அந்த பாயாசத்தோட ஒரு பகுதியை ஒரு பறவை தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த பாயாசத்தோட ஒரு பகுதி காட்டுல இருந்த அஞ்சனா தேவியோட கையில விழுந்துருச்சு. அது எம்பெருமானோட பிரசாதம் அப்படின்னு நினைச்ச அஞ்சனா தேவி எதை பத்தியும் யோசிக்காம அந்த பாயாசத்தை கண்ணு மூடிக்கிட்டு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அஞ்சனா தேவிக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவனா ஹனுமன் பிறந்தாரு. அப்படிப்பட்ட அந்த புனிதமான நாளை தான் நாம ஹனுமன் ஜெயந்தியா கொண்டாடுறோம். கைஸ், மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீ ஹனுமானு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.